தளபதி கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சு தாண்டா வருவோம். உங்களுக்கோசமே ஜெயிப்போம். நீங்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கா? யாருமே வளர்ந்துடக்கூடாதா? அவர் கண்டிப்பாக வருவார். உங்களுக்கோசமே கண்டிப்பாக வின் பண்ணுவார். இப்போ கரூர் இஷ்யூஸில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை இப்போ திருப்பி விட்றாங்க தளபதி பக்கத்தை. அது அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி, இங்கே இருக்கிற இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரு சில இது என்ன சொல்கிறது, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து அதாவது அவர் வந்து முன்னெடுத்து செல்லலையாம். முன்னெடுத்து செல்லனா வாங்க வாங்க சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி முன்னெடுத்து செல்லணுமா, இல்லை பக்குவமாக, அதாவது ஒரு மனுஷனா எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணி இன்றைக்கி ஒரு 40 பேர் இழந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அவர் ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கப்புறம் தான் அவரால் வெளில வந்து பேச முடியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். உடனடியாக கிடைக்காது, கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும். பொறுத்திருந்து இந்த ஹேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள். மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணாலும், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், சொம்படிக்கிற சீமான் கட்சியாக இருக்கட்டும், இவங்களாம் இன்னும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட வீடியோஸ் மூலயமா மக்களுக்கு வந்து தளபதி வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து அவர் ஒன்றும் ஆட்சிக்கெலாம் வரல, ஆனால் அவங்க எல்லாரையுமே பேச விட்றாரு பார்த்தியா. அங்கே நிற்கிறார் அவர். சும்மா சாதாரணமாக இருந்தவரை சொரிஞ்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்ட கதை தான் இங்கே. ஓகே, சும்மா எங்கேயோ ஒரு என்னப்பா ஒரு 40 தொகுதி 50 தொகுதி ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னு அடித்து தும்சம் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கார். ஏன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பொய்யா பேசுறது. ஐயோ நம்ம இந்த அளவுக்கு பேசணுமே, இப்படி இவங்களை இப்படி பார்க்குறோமே, அங்கே இப்படி இருந்தாங்களே அப்படின்றத மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, என்னடா இது இப்படி பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இதை என்கிட்ட சொன்னவங்களும் இருக்காங்க, நடக்கும்போது பார்ப்பீங்க. தளபதி இன்னும் கூடிய விரைவில் மக்களை சந்திக்க போகிறாரு. கரூர் மக்களை தான். அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கும் கண்டிப்பாக போவார். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, மறுபடியும் குடும்பத்தெல்லாம் கூட்டுட்டு போவீங்களா அப்படின்றதுக்காக கேட்டாங்க. விசாலமான இடம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல கூட்டுட்டு போவோம். பெரிய இடம் கண்டிப்பாக கவர்மெண்ட் இதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.